ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். விந்தணுக்கள் பற்றி நம்ம சேனல்லே வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆண்கள் விந்தணு சோதனை எப்படி செய்யலாம், எந்த மாதிரி முறையில் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆண்கள் விந்தணு சோதனை பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஏன்னா ஒரு கர்ப்பமாகிறதுக்கு பெண்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாங்களோ அதே மாதிரி ஆண்களும் ஒத்துழைக்கணும். அதற்கான முதல் பரிசோதனை இந்த விந்தணு பரிசோதனை தான். ஸோ இந்த விந்தணு பரிசோதனை செய்ததன் மூலம் எந்த அளவுக்கு நமக்கு அது உபயோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நான் எண்ட் கார்டில் கொடுக்குறேன், இல்லைனா ஐ கார்டுலேயும் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸில் விந்தணு நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி உடலுறவு பண்ணுறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விந்தணு சோதனைங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒரு பரிசோதனைன்னு தான் சொல்லுவோம் ஆண்களுக்கு. ஏன்னா பெண்கள் எப்படி கருத்தரிக்கிறதுக்கு நிறைய சோதனைகள் செய்கிறாங்களோ அதே மாதிரி ஆண்கள் இந்த ஒரு சோதனை பண்ணி தான் ஆகணும். இந்த விந்தணு சோதனை பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது, சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இது பண்ணுறதுனால நமக்கு ஏதாச்சும் பின்னாடி பாதிப்பு வருமா அப்படின்னு எந்த ஒரு பயமும் வேணாம். ஏன்னா நிறைய ஆண்கள் இது பயந்துக்கிறாங்க. இன்கேஸ் நம்ம அதை பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஏதோ நெகட்டிவான ரிசல்ட் வந்தால் நம்ம அதை எப்படி நம்ம ஒய்ஃப்கிட்ட ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுனா நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், அப்படியே நீங்கள் வச்சுட்டு இருக்க அதுக்கு எந்த சொல்யூஷனே கிடையாது. ஒன்ஸ் ஒரு தப்பு வெளியே வந்தால் மட்டும்தான் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான முயற்சி செய்ய முடியும். முயற்சி செய்தால் கண்டிப்பாக முடியாது எதுவுமே இல்லை. நமக்கு விந்தணு கம்மியாக இருந்தால் கூட நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் பண்ணாமே இருக்கும் போது எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எல்லா ஆண்களுமே இது முன்கூட்டி நீங்கள் இதை பரிசோதனை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த விந்தணு பரிசோதனை கொடுக்கறதுக்கு முன்னாடி பெண்கள் உங்கள் ஒய்ஃப் கூட நீங்கள் உடலுறவு கொண்டால் என்ன ப்ராப்ளம் இருக்குது, சின்ன சின்ன விஷயந்தான், பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நீங்கள் விந்தணு சோதனை போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிஃபோர் 2 days நீங்கள் உடலுறவு கொள்ளக்கூடாது. இன்கேஸ் நாளைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க, இன்றைக்கி போகிறீங்க, இன்றைக்கி நீங்கள் உடலுறவு பண்ணிட்டீங்க, நாளைக்கு டாக்டர் சொல்கிறாங்க இந்த மாதிரி விந்தணு பரிசோதனை எடுக்கணும்ப்பா, நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்களான்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது மாதிரி நேற்று நாங்கள் இருந்தோம் டாக்டர், இன்றைக்கி கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக சஜஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா விந்தணு பரிசோதனைக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி நம்ம உடலுறவு கொள்ளக்கூடாது. எதனால் கொள்ளக்கூடாதுன்னா நம்ம விந்தணு கொடுக்குறோம், நமக்கு அந்த ஃபஸ்ட்டு நம்ம விந்தணு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒய்ஃப் கூட இருந்தால் நம்ம அந்த குவாலிட்டியான விந்தணுக்கள் எல்லாமே வெளியேறி இருக்கலாம். இன்கேஸ் அடுத்த நாள் நீங்கள் உடனே போய் கொடுக்கும்போது அப்போ தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஒரு தொட்டியில் எப்படி நீர் அள்ளிட்டேன்னா மறுபடியும் ஒரு கிணத்துல நீர் எடுத்துட்டோம்னா மறுபடியும் அது சுரக்கிறது 1 or 2 days ஆகும்ல, நல்ல நீர் வர. அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த விந்தணுங்கிறது ஃபார்ம் ஆகிறது டைம் வேணும், அதுக்கு குவாலிட்டியாக. இன்கேஸ் நேற்று நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் போய் கொடுக்கும் போது அந்த விந்தணுக்களில் நிறைய பிரச்சனை கூட இருக்கலாம். அது ரிசல்ட்டில் நீங்கள் பார்க்கும் போது அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரலாம். ஏன்னா ஒரு விந்தணுவில் அவங்க நோட்டீஸ் பண்ணுறதே ஹெட்டு, அந்த நெக்கு, அந்த டைலு, தலை, கழுத்து, அந்த வால் பகுதி கிளியராக இருக்கா, இது நீந்தக்கூடிய தன்மை இருக்கா, இது கருமுட்டை போய் அடையுமா, நல்லா ஃப்ளோயிங்காக இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப ஒரு சத்தான விந்தணு உங்கள் இதில் இல்லைன்னா, குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் அது நமக்கு ரிசல்ட்டில் நெகட்டிவ் தான் காட்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உடலுறவு கொண்டுட்டு உடனே போக வேணாம், அடுத்த நாள் கூட நீங்கள் போக வேணாம், ஒரு 2 நாள் தள்ளி நீங்கள் விந்தணு பரிசோதனை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டாக்டர் சொல்லுவாங்க தான் இது மாதிரி நீ கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. நீங்கள் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நாங்கள் இது மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஒரு 2 days கழித்து இது மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விந்தணு சோதனைக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 24 into 24 2 days நீங்கள் இருக்கக்கூடாது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபை வேணுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.